பாவம் ரம்யா ஜூ நேத்திக்கு நைட்டும் மயங்கி விழுந்துட்டாங்க. மிட் நைட்டில் அந்த ஸ்டோரிலாம் சொல்லி முடிச்சுட்டு வெளியே வந்து மயங்கி விழுந்திருக்காங்க போல இருக்கு. லோ பிபி ஆயிடுச்சோ என்னவோ தெரியல. இதை கூட நடிப்பு அப்படின்னு சொல்லி எல்லா சோஷியல் மீடியாலேயும் சொல்கிறாங்க. சத்தியமாக அது எப்படி சொல்கிறாங்க, எப்படி மனசாட்சியோடு அப்படி பேசுகிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அந்த பொண்ணு விழுறத பார்த்தாலே தெரியுது, அவ்வளோ க்ளீனாக தெரியுது. நின்றுட்டு இருந்தவங்க சடனாக கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. நான் அந்த நிறைய வீடியோவில் இந்த ஹார்ட் அட்டாக்ல விழுந்தாங்கலாம் காமிப்பாங்க. இது ஹார்ட் அட்டாக் எல்லாம் நான் அப்படி மீன் பண்ணல. நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, ரியலாக விழுறவங்க இப்படி தான் நின்ன இடத்துல தொப்புன்னு விழுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நின்று அப்படியே மயக்கம் போட்டு உட்காந்து அப்படி அவங்க விழலை, நின்ன இடத்துல தொப்புன்னு விழுந்துட்டாங்க. திருப்பி பிக் பாஸும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி வீக்காக இருக்கிற கண்டஸ்டன்ஸை என்ன பேசிஸில் பிக் பாஸ் செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு நிஜமாவே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது போல இருக்குது. ஸோ சீக்கிரமாக ஏதாச்சும் கொஞ்சம் மெடிக்கல் அட்டென்ஷனோ இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் டானிக் மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.